ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். திஸ் இஸ் ஷிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஆஸ் யூஷுவலி உங்கள்கிட்ட சப்போர்ட் கேட்குதுன்னா உங்களோட லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் மறக்காமல் அதை பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ் புதுசாக வரவங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. அதே மாதிரி வீடியோவும் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. இந்த நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி இதனுடைய அப்டேட்டை நம்ம ரெகுலராக பார்த்துட்டு வரோம். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இது கூட இன்னும் கொஞ்சம் க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ் இது மாதிரிலாம் ஆட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், அதை அனாலிசிஸ் பண்ணி நம்ம ஆட் பண்ணுறதுக்குள்ளே இந்த அப்டேட் வந்து உங்களுக்கு வரத்துக்கு தாமதமாகிடும். ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட்டிங்கில் இருக்கேன். இன்னும் கொஞ்சம் நம்ம ஒரு மோட்டிவேஷன் எதிர்பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். அது ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அந்தளவுக்கு ஆக்டிவாக இல்லை. ஓகே, ஸோ அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, அவங்களோட எதிர்பார்ப்புனா இன்ட்ரடே ஆப்ஷன் பையிங் இதுக்குள்ளே மூழ்கி இருக்காங்க. அவங்க இந்த அப்டேட்ஸ்லாம் கேட்குறதுக்கு தயாராக இல்லை. அப்போது நம்ம என்ன பண்ணோன்னா அவங்களுக்கு பிடிச்சது மாதிரி கொடுக்கணும். அப்படின்னா அவங்களுக்கு நல்லதாகவும் இருக்கணும் இல்லைங்களா? ஒரு விஷயம் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு பலன் இருக்கணும், யூஸ் இருக்கணும். யூஸ் இல்லாமல் நம்ம வந்து ஏதோ ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னு கொடுத்தோம்னா அது வந்து பெனிஃபிட்டே இல்லாமல் போய்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி நம்ம வீடியோ போடுவாங்க. நிஃப்டி 50 இன்றைக்கி என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா இப்போது இந்த ப்ரெசண்ட் ரேஞ்சில் மார்க்கெட்டு ஒரு பிரேக் அவுட் கொடுத்து மேலே மூவ் ஆகிட்டு ஸ்டாப் ஆகிருக்கு. அந்த பிரேக் அவுட் கொடுத்து மூவ் ஆகிட்டு ஸ்டாப் ஆகிருக்கு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஏரியா, இதெல்லாம் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாலாம். ஓகே, ஸோ நம்ம இந்த இடத்துல என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அகைன் ஒரு பையிங்கான வாய்ப்புகளை பார்க்கலாம். ஏன்னா இந்த ட்ரெண்ட்லைன் நீங்கள் பிக் ட்ராப் பண்ணிங்கன்னா சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே மூவ் ஆகிட்டுருக்கு. மேபி என்னுடைய வியூ பிரகாரம் பார்த்திங்கன்னா அகைன் ஒரு அப் மூவ், அதாவது இந்த 22,780 லெவலில் டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 22,800 லெவலும் டச் பண்ணுறதுக்கான சான்சஸ் வெரி ஹை. ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம். பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள்லாம் எப்படி? இப்போ நீங்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இன்டர்டே பண்ணுறீங்க இல்லையா? இன்டர்டேயில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு 1 மினிட் டைம் ஃப்ரேமில் ஷூட் பண்ணி நீங்கள் அதில் ஒரு பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகளை பார்க்கலாம். பிரேக் அவுட் அப்படின்னா எப்படி? இது குட்டி ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணி இந்த இடத்துல ஒரு அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணி நீங்கள் டிசிஷனை எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல மூமெண்டம் அப்படி ஆகுதுன்னா 22,780 லெவல் உங்களுக்கு ஈஸியாக. ரெண்டாவது லெவல் பார்த்திங்கன்னா 22,800 லெவலும் டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த லெவல் கட் ஆனதுக்கப்புறம் ட்ராவல் ஆக சொல்ல பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பாருங்கள். கீழே ஷார்ட் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரெசென்ட் எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே சப்போர்ட்ஸ் நிறைய இருக்குது. அந்த சப்போர்ட் பிரேக் ஆனால் தான் உங்களுக்கு ஒரு டவுன் சைடுக்கான ஒரு வியூ பார்க்க முடியுமே தவிர அதுக்குள்ளே நம்ம தோராயமாக வரும் அப்படின்னு நினச்சிலாம் நம்ம பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ராங்காக பையர்ஸ் மார்க்கெட்டை கொண்டு போயிட்டுருக்காங்க. அதாவது சப்போர்ட் நல்லா ஸ்ட்ராங்காக எடுத்து மார்க்கெட்டுக்கு கொண்டு போயிருக்க சொல்ல நம்ம இதில் ரிவர்சலுக்கான ஒரு வாய்ப்பை எதிர்பார்க்க முடியாது. ஓகே, சப்போஸ் உங்களுக்கு ப்ரைஸ் இந்த லெவல் கட்டாந்தால் இமீடியட் சப்போர்ட் உங்களுக்கு இங்கே இருக்குது, ப்ரெசென்ட் சப்போர்ட், நெக்ஸ்ட் சப்போர்ட் இங்கே பக்கத்துலேயே இருக்குது. ஸோ பேக் டு பேக் சப்போர்ட் ஏரியா இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த ஷார்ட் பண்ணுறதுல கொஞ்சம் சிரமம் ஏற்படலாம். மேபி உங்களுக்கு ஒரே ஒரு கேண்டில், ரெட் கேண்டில், பெரிய கேண்டில் இருந்துச்சாவும் உங்களுக்கு மார்க்கெட்டை ரிகவர் பண்ணி கொண்டு போயிடுறாங்க பாருங்கள். ரிகவர் பண்ணி மார்க்கெட்டை அப்பமும் கொண்டு போயிடுறாங்க. ஸோ அதனால் நீங்கள் ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டாக எந்த ஒரு பிளானும் பண்ணாதீங்க. ட்ரெண்டு கூடவே போகிறதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, அப்போ என்ன பண்ணணும், மார்க்கெட்டு இந்த மாதிரி வர சொல்ல நம்ம இதில் ஒரு பிரேக் அவுட்டுக்கான சான்சஸ் தான் நம்ம பார்க்கணுமே தவிர ஷார்ட் சைடுக்கான ஒரு பிளானை பண்ண முடியாது. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இந்த வெபினார் டீட்டெயில்ஸாக நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன் பாருங்கள். வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், ப்ளஸ் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வெபினார் டீட்டெயில்ஸும் ஒரு லிங்க் வேறு கொடுத்துருக்கேன். அப்பவும் புரியல அப்படின்னா உங்களுக்கு அந்த லிங்க்கில் அந்த வெபினார் லிங்க் இருக்கும், ப்ளேலிஸ்ட்டில் போய்ட்டு பாருங்கள். உங்களுக்கு 45 டேஸ் கிளாஸஸ் இருக்கும். உங்களுக்கு ஃபீஸ் டீட்டெயில்ஸாக கூட வாட்ஸ்அப் மூலம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் கேட்குறீங்க, சார் நாங்கள் எப்படி சார் கிளாஸஸ் கற்றுக்கிறது? அந்த லிங்க்கில் எல்லா டீட்டெயில்ஸ் இருக்குது பாருங்கள். எல்லாமே ரெக்கார்டட் கண்டென்ட் செஷனாக இருக்கும். நீங்கள் இந்த டைம் அந்த டைம் தான் அட்டென்ட் பண்ணணும், எந்த அவசியம் கிடையாது. எப்போ வேணாலும் நீங்கள் அட்டென்ட் பண்ணலாம், எந்த ஃபோர்ஸும் கிடையாது. மெயின் கற்றுக்கிறதுல நல்ல இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கணும். சும்மா ஏதோ ஒரு நாள் 10 நாள் 45 நாள் சொல்லி கொடுத்துட்டாங்க, 46வது நாள் ப்ராஃபிட் வந்துடும் அப்படின்னு பிளைண்டாக வராதிங்க. நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும், நாலேஜ் கெயின் பண்ணணுன்ற நோக்கம் இருந்தால் மட்டும் ஜாயின் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி. நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டியும் அதே மாதிரி தான் உங்களுக்கு ஒரு ஹையர் ஐ ஃபார்மேஷன் ஆகிட்டு மேலே ஸ்மூத்தாக மேலே மூவ் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதுலேயும் நம்ம என்ன பண்ணலாம், ஒன்லி ஃபார் அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் மட்டும் பண்ணலாம்.
ஒருவேளை டவுன் சைடு ஆகிடுச்சுன்னா இக்னோர் பண்ணிடுங்க, பரவாயில்ல. ஏன்னா வந்து நம்ம எவ்வளோ பெரிய என்ன சொல்கிறது, ஒரு அப் ட்ரெண்டில் கரெக்ஷன் வரும். கரெக்ஷன் எவ்வளோ தூரம் சொல்லுவேன். ப்ரெசென்ட் சப்போர்ட் எங்கே இருக்குது, இப்போ நான் 10 மினிட்ஸ் டைம் ஷீட் பண்ணி காமிக்கிறேங்க. இப்போ 10 மினிட் டைம் ஃப்ரேம் ஷீட் பண்ணி காமிச்சேன் அப்படின்னா ப்ரெசென்ட் சப்போர்ட் எங்கே இருக்குது பாருங்கள். குட்டி குட்டி சப்போர்ட்லாம் இருக்கும். அந்த சப்போர்ட் பிரேக் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா எங்கெங்கெல்லாம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது பாருங்கள். இமிடியேட் சப்போர்ட் இங்கே இருக்குது உங்களுக்கு 48,801. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 48,720, அதுக்கப்புறம் 48,620. இந்த மாதிரி பேக் டு பேக் நிறைய சப்போர்ட் இருக்கிறதுனால நிறைய பேர் நினச்சிங்க ப்ரைஸ் பிக்கு இந்த லைன் 10 லைன் கட்டாயின்னு கீழே வந்துடும் அப்படின்னு. இல்லை ஃப்ரெண்ட்ஸ், 10 லைன் கட்டான உடனே இங்கே வந்தால் கூட திரும்ப பையர்ஸ் வந்து டாமினேட் பண்ணி மேலே கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஸோ அதனால் ஷார்ட் சைட் பிளானை விட்டுடுங்க. அதை விட நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த 10 லைன் ட்ராப் பண்ணி பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் தேடுங்க. பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் தேடினா உங்களுக்கு அந்த 49,080 அந்த மாதிரி லெவலில் ப்ரைஸ் ரீச் ஆகிறத பார்க்கலாம். ஏன்னா இங்கே நல்லா கிளியர் தெரியாங்க, பையர்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்கல்ல. செல்லர்ஸ் இருந்தாலும் பையர்ஸ் பீட் பண்ணி மேலே கொண்டு போகிறாங்க. ஓகே, ஸோ நீங்கள் பை சைடே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 10 லைன் கட்டானா கூட கீழே வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்ப வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் தான் என்னுடைய பார்வையில் இருக்குது. இது அவங்க தனிப்பட்ட கருத்து. நீங்கள் ட்ரேட் எடுக்க சொல்லி நான் சொன்ன மாதிரி தான் எடுக்கணும் அப்படிலாம் வந்து கட்டாயம் கிடையாது. நீங்கள் வந்து கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு ஓகே சரிப்பட்டால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி ஸ்டாப் லாஸ் டார்கெட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபின் நிஃப்டி நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ ஃபின் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு ரேலி கண்டினியூவாக ரேலி ஆச்சுன்னா இப்போ வந்து பேஸ்க்கான ஒரு அமைப்பை ஏற்படுத்திட்டு இருக்குது. பேஸ்க்கான அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ரேஞ்ச் எல்லாம் வந்து ஒரு பேஸ். ஓகே, ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது ஃபின் நிஃப்டி. அப்போ என்ன ஆகும், ஃபின் நிஃப்டி இப்போ இந்த சப்போர்ட் கொஞ்சம் கேப் இருக்குது இல்லையா, இந்த கேப் இதில் வந்து எடுத்துகிட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளே போகிறதுக்கான சான்சஸ் வந்து வெரி வெரி ஹை ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே என்ன பண்ணும், கொஞ்சம் கொஞ்சமாக 200 EMA இங்கே வந்து டச் ஆகிடும். அதுக்கப்புறம் ஃபர்தராக டீட்டெயில் என்னன்னா அதுக்கப்புறம் இந்த சப்போர்ட்லாம் பிரேக் டவுன் ஆகிட்டு கீழே வரலாமா, அல்லது இந்த ரெசிஸ்டன்ஸ்லாம் கனெக்ட் அகைன் பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போன மாதிரி ஃபர்தராக டிசைட் பண்ணுவோம் மார்க்கெட். நம்மக்கிட்ட எதுவும் கிடையாது. ஓகே, அதுக்கு தான் இந்த ரேஞ்ச் வந்து கால்குலேஷன் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்டேன். இந்த ரேஞ்சுக்குள்ளே ப்ரைஸ் ட்ராவல் ஆக ரொம்ப ரொம்ப கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். இல்லை ட்ரேடிங் எங்களுக்கு அந்த அவ்வளோ அக்யூரேஸ்லாம் பண்ண முடியாது சார், எங்களுக்கு இந்த மாதிரி ஜிக்ஸாக் ஸ்டாப் லாஸ்லாம் நிறைய அடிக்கும் அப்படின்னா இக்னோர் பண்ணிடுங்க அந்த ட்ரேடை. ஒன்று ரேஞ்சுக்கு வெளியே வந்துட்டோம், அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்கள். ரேஞ்சுக்குள்ளே இருக்க ட்ரேடிங்கை அவாய்ட் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.